ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கற்போம் சிஇசி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ஃபார் லூப் அண்ட் நெஸ்டட் லூப்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்ன வீடியோல நம்ம என்ன பார்த்தோம், டூ டைப்ஸ் ஆஃப் லூப்ஸ் பார்த்தோம், வைல் பார்த்தோம், அப்புறம் டூ வைல் லூப்ஸ் பார்த்தோம். கரெக்டா? ஸோ ஒன்ல வந்து என்ன பண்ணோம், கண்டிஷன் பாஸ் பண்ணாதான் போகும் அப்படின்றக்க என்ட்ரி கண்ட்ரோல் லூப் பார்த்தோம். இன்னொன்னுல நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அதுக்கு பிறகுதான் கண்டிஷன் செக் பண்ணும் அப்படின்றக்க எக்ஸிட் கண்ட்ரோல் லூப் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போற தேர்ட் டைப் ஆஃப் லூப் என்னன்னா ஃபார் லூப். அதுக்கு பிறகு நெஸ்டட் லூப், அதாவது லூப்குள்ள லூப் எப்படி நம்ம வந்து யூஸ் பண்றது அப்படின்றதையும் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் ஸ்டேட்மெண்ட், அதோட சின்டெக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதுல போட்டிருக்கேன். ஸோ இது வந்து என்ன லூப் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ட்ரி கண்ட்ரோல் லூப். த ஃபார் லூப் இஸ் அனதர் என்ட்ரி கண்ட்ரோல் லூப் that provides a more concise loop control structure. ஸோ வைல் லூப்ல நீங்க பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், மேலே இன்சியலைசேஷன் பண்ணிடுறோம். அதாவது வைல் லூப்க்கு முன்னாடியே நம்ம இன்சியலைசேஷன் பண்ணிடுறோம். I equal to 1, A equal to 10 சம்திங் இன்சியலைஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு என்ன பண்றோம், நம்ம உள்ள வைல் கண்டிஷன்ல உள்ள ஜஸ்ட் நம்ம கண்டிஷன் தான் செக் பண்றோம். கண்டிஷன் செக் பண்ண பிறகு உள்ள போயிட்டு அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு அதுக்கு பிறகு இன்க்ரிமெண்டா டிக்ரிமெண்டா ஏதோ பண்ணணுமோ அதை பண்ணிட்டு திரும்ப அகைன் அண்ட் அகைன் அந்த கண்டிஷன் செக் பண்ணிட்டு உள்ள போய் பாடி எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். கரெக்டா? ஸோ இதுவும் அதே மாதிரி என்ட்ரி கண்ட்ரோல் லூப் தான். பட் சின்டெக்ஸ்ல ஒரே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம வைல் லூப்ல பண்ண மாதிரி மேல இன்சலைஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு வைல் லூப்ல கண்டிஷன் செக் பண்ணிட்டு இந்த இன்க்ரிமெண்ட்டா பாடிக்குள்ள பண்ணாம இங்க நம்ம ஃபார்க்குள்ளே இந்த 3 ஸ்டெப்ஸ்மே பண்ணிடுவோம். இன்சலைசேஷன், அதாவது ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்றது, அதையும் நம்ம இங்கேயே பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு செமிகோலன் போட்டு நம்ம வந்து கண்டிஷன் செக் பண்றது, A greater than 1, I greater than 2, I less than 2, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிடுவோம், இங்கே செக் பண்ணிடுவோம். அதுக்கு பிறகு அந்த இன்க்ரிமெண்ட் பண்ணோம்ல, A equal to A plus 1, I equal to I plus 1, அந்த மாதிரி சம்திங் இன்க்ரிமெண்ட் பண்றோம்ல. ஸோ அந்த இன்க்ரிமெண்ட் இல்லை டிக்ரிமெண்ட் அது எல்லாமே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த சின்டெக்ஸே நம்ம பண்ணிடுவோம், உள்ள பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ அதுக்கு பிறகு என்ன ஆகும், உள்ள நம்ம பாடி ஆஃப் த லூப் எப்பயும் போல எழுதுவோம். ஓகே, ஸோ அந்த ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போமா. இனிஷியலைசேஷன் ஆஃப் த கண்ட்ரோல் வேரியபிள்ஸ் இஸ் டன் ஃபர்ஸ்ட் யூசிங் அசைன்மெண்ட் such as I equal to 1 and count equal to 0. இந்த வேரியபிள்ஸ் I and count are known as loop control variables. இந்த I count இப்படி தான் போடணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் நான் ஒரு சாம்பிள் வேரியபிள்ஸ் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இனிஷியலைசேஷன்ல யூஸ் பண்ற வேரியபிள்ஸ் நேம் என்ன சொல்லுவோம், லூப் கண்ட்ரோல் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, ஸோ நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ல பார்த்தோம், ஒரு வேல்யூவை வேரியபிளுக்கு அசைன் பண்ணனா என்ன பண்ணுவோம், ஈக்குவல் டுன்ற அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்றோம்ல, அதுக்கு பேர் இனிஷியலைசேஷன். ஓகே, ஸோ அதை என்ன பண்றோம், அதை ஃபர்ஸ்ட் வந்து இங்க எழுதுறோம். I equal to 1, count equal to 0, A equal to 1, அந்த மாதிரி இனிஷியலைசேஷன் தான் எழுதிட்டு நெக்ஸ்ட் செமிகோலன் போடுறோம். ஓகே, அடுத்தது என்ன நடக்குது, the value of the control variable is tested using the test condition. ஸோ இதுல I equal to 1 போட்டோம்னா அதுக்கு பிறகு டெஸ்ட் கண்டிஷன் என்ன பண்ணுவோம், அந்த வேல்யூவை டெஸ்ட் பண்றோம். அதாவது I greater than 5, I greater than 4 சம்திங் நம்ம ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து அந்த கண்டிஷனை நம்ம என்ன பண்றோம், இங்க டெஸ்ட் பண்றோம். ஸோ ஜஸ்ட் the test condition is a relational expression such as I less than 10 that determines whether the loop will exit. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி சம் கண்டிஷன்ஸை சூஸ் பண்ணி அதில் போடுறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த லூப் வந்து எது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்றது ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ ஜென்ரலி வைல் மாதிரி தான், இந்த கண்டிஷன் இஸ் ட்ரூ த பாடி ஆஃப் த லூப் இஸ் எக்ஸிக்யூட்டட், அதர்வைஸ் த லூப் இஸ் டெர்மினேட்டட். இதுல முக்கியமா பார்க்கணும், நம்ம ஃபார் லூப்ல ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா இனிஷியலைசேஷன் எக்ஸிக்யூட் ஆகும், டெஸ்ட் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இங்கே போகாது. இதை நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இனிஷியலைசேஷன்ல வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் ஆகும், அதுக்கு பிறகு டெஸ்ட் கண்டிஷன்ல போய் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை தான் செக் பண்ணும். ட்ரூ ஆயிடுச்சுன்னா இன்க்ரிமெண்ட்டுக்கு போகாது, எங்க போகும், பாடி ஆஃப் த லூப்க்கு போகும். ஜஸ்ட் லைக் நம்ம வைல் லூப்ல என்ன ஆகும், கண்டிஷன் செக் பண்ணுச்சுன்னா பாடி ஆஃப் த லூப் போயிட்டு அங்க பாடிக்குள்ளதான் இன்க்ரிமெண்ட் இருக்கும். கரெக்டா? பட் இங்க இன்க்ரிமெண்ட் இங்கே இருந்தாலும் நம்ம டெஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இங்க இன்க்ரிமெண்ட்க்கு போகாது, இங்க பாடி ஆஃப் த லூப்க்கு தான் போகும். இதுல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதான் போட்டிருக்கேன், if the condition is true, body of the loop is executed, otherwise loop is terminated. முக்கியமா பார்க்கணும், இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸ் ஆச்சுனாலும் இங்க போகாது, ஃபால்ஸ் ஆச்சுன்னா லூப் விட்டு வெளியே வந்துடும். ஓகே, சோ இது வந்து நீங்க கண்டிப்பா இம்பார்ட்டன்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது. when the body of the loop is executed, the control is transferred back to the first statement for evaluating the last statement in the loop. Now the control variable is incremented using the assignment statement such as I equal to I plus 1 and the new value is again tested.
நல்லா யோசித்து பாருங்க. நான் கிளியரா சொல்றேன் உங்களுக்கு புரியும். இனிஷியலைசேஷன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, நிறைய டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகாது. அதாவது i ஈக்குவல் டு 1 அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைம் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கு பிறகு டெஸ்ட் கண்டிஷன்ல i லெஸ் தேன் 10 செக் பண்ணிட்டு ட்ரூ ஆயிடுச்சுன்னா பாடி ஆஃப் த லூப் போகும். ஓகே, ஸோ பாடி ஆஃப் த லூப் போன உடனே என்ன நடக்கும்னா திரும்ப ஃபார் லூப் வந்து இனிஷியலைசேஷனுக்கு போகாது. ஓகே, அதுக்கு பதிலா இன்கிரிமெண்ட்க்கு போகும். ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல 1 2, அதுக்கு பிறகு இங்க வந்துரும். அதுக்கு பிறகு வெளியே போகும்போது இங்க போறதுக்கு பதிலாக டெஸ்ட் கண்டிஷனுக்கு ரைட் சைடுல இருக்க இன்கிரிமெண்ட்டுக்கு போய் i ஈக்குவல் டு i பிளஸ் 1 அப்படின்னு என்ன ஆகும், இந்த 1ன்றது 1 பிளஸ் 1 2 ஆயிரும். ஓகே, இப்ப வேல்யூ என்னாச்சு, i ஈக்குவல் 2 ஆயிடுச்சா. 2 ஆயிட்டு என்ன பண்ணுனா இங்க போய் டெஸ்ட் கண்டிஷன்ல போய் i லெஸ் தேன் 10 2 லெஸ் தேன் 10 செக் பண்ணிட்டு திரும்ப உள்ள போகும். ஓகே, ஸோ நல்லா ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் தான் இனிஷியலைசேஷன் டெஸ்ட் கண்டிஷன் போகும். ஒன்ஸ் இந்த இது ட்ரூ ஆயிட்டு பாடி ஆஃப் லூப் போச்சுன்னா வெளியே வரும்போது என்ன ஆகும், இதை கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிட்டு திரும்ப கண்டிஷன் ஃபெயில் ஆகிற வரைக்கும் இன்க்ரிமெண்ட் டெஸ்ட் கண்டிஷன் இன்க்ரிமெண்ட் டெஸ்ட் கண்டிஷன் அப்படிதான் அது போகும். ஓகே, நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது கிளியரா போகும். ஓகே, so if the condition is satisfied, the body of the loop is again executed. So நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த லூப் படிதான். ஸோ இது பிளஸ் ஆக கண்டிஷன் செக் பண்ணிட்டு அன்லெஸ் ஆர் ரெண்டு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுற வரைக்கும் பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதான் போட்டிருக்கேன், திஸ் ப்ராசஸ் கண்டினியூஸ் till the value of the control variable fails to satisfy the test condition. ஸோ அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுற வரைக்கும் அது என்ன இருக்கும், எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கோட் பார்த்தோன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ என்ன பண்ணலாம், நம்ம ஃபார் லூப்ல எழுத போறோம். ஸோ நம்ம என்ன வச்சுக்கலாம், நமக்கு அவுட்புட்ல என்ன வச்சுக்கலாம், அவுட்புட்ல நான் சொன்ன மாதிரியே தான் என்ன வேணும், எனக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 எனக்கு 1ல இருந்து 10 வரைக்கும் கீழே கீழே பிரிண்ட் பண்ணும். இதுதான் என்னோட ரூல். ஓகே, ஸோ இதான் அவுட்புட். நல்லா பார்த்துக்கோங்க, நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், நம்ம பிரிண்ட் பண்ண போறோம் தெரிஞ்சிருச்சு. அதனால எப்பவும் போல நம்ம லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கணும். ஹாஷ் இன்க்ளூட் stdio.h போட்டனா. ஓகே, ஸோ என்ன பண்ணிக்கலாம், எக்ஸிக்யூஷன் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் என்னது, மெயின் ஃபங்க்ஷன். ஏன் திரும்ப திரும்ப நான் சொல்றேன்னா இதெல்லாம் 2 மார்க்ஸ் கேட்க சான்ஸ் இருக்கு. எக்ஸிக்யூஷன் எங்க ஸ்டார்ட் ஆகுது, இல்லை டெல் அபவுட் மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா எக்ஸிக்யூஷன் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் மெயின் ஃபங்க்ஷன். அப்புறம் மெயின் ஃபங்க்ஷன்ல என்ன இருக்கு, இன்ட் மெயின் பண்ணுவோம், வாய்ட் மெயின் யூஸ் பண்ணுவோம், அதெல்லாம் நீங்க கிளியரா எழுதணும். ஓகே, அதனால தான் திரும்ப திரும்ப என்ன பண்றேன், இந்த stdio.h எழுதும் போதும் மெயின் ஃபங்க்ஷன் எழுதும் போதும் அதோட இம்பார்ட்டன்ஸை நான் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு ப்ரோக்ராம் எழுதும் போது சொல்லிட்டே இருக்கேன். ஓகே, இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி பேசிக்ஸ் ஆஃப் சி ப்ரோக்ராமிங், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன சொன்னேன், ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் என்ன சொன்னேன், திரும்ப இந்த வீடியோல இந்த பிபிடில போய் பார்த்துருவோமா. ஃபார் இனிஷியலைசேஷன் டெஸ்ட் கண்டிஷன் இன்க்ரிமெண்ட் சொன்னேன். ஓகே, ஸோ இனிஷியலைசேஷன்ன்றது i ஈக்குவல் டு 1 i ஈக்குவல் டு 0 சம் வேல்யூ அசைன் பண்ணுறது. பட் டிக்ளரேஷன் ஒன்று இருக்கு. இந்த i வந்து என்ன டைப்னு போடணும்ல, அதை வந்து ஃபர்ஸ்டே போட்டுடலாம். ஓகே, இன்ட் ஐன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இன்டீஜர்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் ஃபார் லூப் எழுதுறேன். ஃபார் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், இனிஷியலைசேஷன், அப்போ i ஈக்குவல் டு 1 சின்டெக்ஸ் என்ன போட்டிருக்கு, செமிகோலன் போட்டுருந்துச்சு. ஓகே, அதுக்கு பிறகு கண்டிஷன் எனக்கு என்ன அவுட்புட்ல வரும்னு சொன்னேன், எனக்கு 1ல இருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும்னு சொன்னேன். கரெக்டா, அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம், i லெஸ் தேன் 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகணுன்றால லெஸ் தேன் ஈக்குவல் டு 10 போட்டேன். ஓகே, செமிகோலன் போட்டுட்டு இன்க்ரிமெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்றேன், i ஈக்குவல் டு i பிளஸ் 1. இன்னொன்னு நான் உங்களுக்கு லாஸ்ட் டைமே சொல்லியிருப்பேன், நீங்க இது i ஈக்குவல் டு i பிளஸ் 1ன்னு போடலாம், இல்ல i பிளஸ் பிளஸ்ன்னு போடலாம். இன்க்ரிமெண்ட் ஆபரேட்டர் படிக்கும்போது நம்ம படிச்சிருப்போம். கரெக்டா, சரி ரெண்டுமே எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகே, இப்போ நான் கீழே போயிட்டு பிரேசஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். வழக்கம் போல ஆஸ் யூசுவல் பிரேசஸ் ஓப்பன் பண்ணிட்டு எனக்கு பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, பாடி ஆஃப் த லூப்ல என்ன எக்ஸிக்யூட் ஆகும், எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ பிரிண்டர் என்னது, எனக்கு பர்சன்டேஜ் டி கீழே கீழே எனக்கு ரன் ஆகணுன்றனால நான் என்ன பண்றேன், ஸ்லாஷ் n போட்டுக்கிறேன். ஓகே, ஸ்லாஷ் n போட்டுட்டு இங்க என்ன பண்ணும், கமா போட்டு நம்மளோட வேல்யூ i போட்டு செமிகோலன் போடுறேன். போட்டுட்டு இந்த இடத்துல என்ன பண்றேன், ரிட்டர்ன் 0 சம்திங் போடுறேன். ஏன் ரிட்டர்ன் 0 போடுறேன்னா நான் இங்க இன்ட் மெயின் போட்டுக்கிறனால ரிட்டர்ன் 0 போடுறேன். அவ்வளவுதான். கம்பைல் பண்ணி பார்ப்போமா. ஓகே, நம்ம கோட் கரெக்ட். சரி, இந்த கோடு எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கு பிறகு இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், இன்ட் ஐன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஐன்ற வேரியபிளுக்கு இன்டீஜரோட ஸ்பேஸ் ஸ்டோர் ஆயிடும். அதுக்கு பிறகு ஃபார் லூப்குள்ள போன உடனே என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இனிஷியலைசேஷன் செக் பண்ணும். அதுக்கு பிறகுதான் செக் பண்ணான்னு சொன்னேன். ஓகே, ஸோ ஐயோட வேல்யூ 1 இருக்கு. இங்க உள்ள போயிட்டு
1 less than equal to 10 ஆன்னு பாக்குது 1 less than equal to 10 ட்ரூ தானே அப்புறம் உள்ள போயிட்டு என்ன ஆகுது ஐயோட வேல்யூ பிரிண்ட் ஆகுது 1 பிரிண்ட் ஆயிடுச்சு ஸோ நான் என்ன யூஸ் பண்ணிருக்கேன் ஸ்லாஷ் n யூஸ் பண்ணிருக்கேன் ஸ்லாஷ் n போட்டா என்ன ஆகும் இது கீழே போயிடும் இங்க வந்து கர்சர் நின்றோம் ஓகே இப்போ இந்த ஃபார் லூப்ல ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் முடிஞ்சிச்சு திரும்ப என்ன போகும் இங்க போகும் ஃபார் லூப்ல நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல மட்டும் தான் என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ்ல மட்டும் தான் இனிஷியலைசேஷன் பார்ப்போம் செகண்ட் அக்கரன்ஸ்ல இருந்து எங்க பார்ப்போம் இங்க இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர்ல பார்ப்போம்னு சொன்னேன் ஓகே அப்ப இங்க என்ன ஆகுது ஐயோட வேல்யூ என்ன ஆகுது i பிளஸ் ஒன்னு ஆகுது i பிளஸ் ஒன்னு என்னது ஆல்ரெடி ஒன்னு இருக்கா 1 பிளஸ் 1 இப்போ 2 ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன் இந்த இடத்துல ஒவ்வொரு தடையும் மாத்திட்டே இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல i ஈக்குவல் டு 1 இருந்துச்சு இங்க ஆட் ஆனோடனே 1 பிளஸ் 1 i ஈக்குவல் டு ஆயிடுச்சு 2 ஆயிடுச்சு கரெக்டா சோ இப்போ என்ன ஆகுது இந்த 2 செக் பண்ணுது 2 லெஸ் தேன் ஈக்குவல் டு 10 ட்ரூவா அப்ப உள்ள போயிட்டு என்ன ஆகுது இந்த இடத்துல 2 பிரிண்ட் ஆகுது ஸ்லாஷ் n போட்டறனால கர்சர் கீழே போயிருச்சு இப்போ அகைன் ஃபார் லூப்க்கு போகுது ஃபார் லூப்ல போனோம்னா என்ன ஆகும் நமக்கு இங்க தான் எக்ஸிக்யூட் ஆகும் இந்த பக்கம் போகவே போகாதுன்னு சொன்னேன் கரெக்டா சோ ஐயோட வேல்யூ ஆல்ரெடி 2 இருக்கு இப்போ i பிளஸ் 1 போட்டனால 2 பிளஸ் 1 என்ன ஆயிடுச்சு 3 ஆயிடுச்சு இப்போ அகைன் செக் பண்ணுது 3 லெஸ் தேன் ஈக்குவல் டு 10 ட்ரூவா அப்ப என்ன ஆகுது அகைன் இங்க போய் 3 பிரிண்ட் ஆகுது சோ இந்த மாதிரி அகைன் அண்ட் அகைன் 4 5 6 7 8 9 வரைக்கும் ஆயிடுச்சு இப்போ இந்த இடத்துல i ஈக்குவல் டு 9 இருக்கு ஓகே இப்போ இது எக்ஸிக்யூட் ஆயிட்டு திரும்ப இங்க போகுது i ஈக்குவல் டு i பிளஸ் 1 9 பிளஸ் 1 என்ன ஆயிடுச்சு 10 ஆயிடுச்சு ஓகே இப்போ அகைன் இந்த கண்டிஷன் செக் பண்ணுது 10 லெஸ் தேன் ஈக்குவல் டு 10 ஈக்குவல் டு போட்டிருக்கோம் கரெக்டா சோ அப்ப ட்ரூ தானே சோ 10 பிரிண்ட் ஆயிட்டு அகைன் கர்சர் வந்து கீழே போய் பாக்குது சோ கீழே போய் பாக்குறப்ப கீழே போறதுன்றது கீழே போய் பாக்குது ஓகே கீழே போய் பார்த்துட்டு அகைன் இப்ப என்ன ஆகுது இங்க வருது 10 ஈக்குவல் டு 10 பிளஸ் 1ன்றது 11 ஆயிடுது ஆனா இங்க 10 லெஸ் தேன் ஈக்குவல் டு 11 இல்ல ஃபெயில் ஆயிடுச்சுல சோ என்ன ஆயிடுது லூப் விட்டு வெளியே வந்துருது இது வரைக்கும் தான் வந்துச்சு இதோட முடிஞ்சு போச்சு புரியுதா உங்களுக்கு சோ இப்படிதான் ஃபார் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது புரிஞ்சுச்சா சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இனிஷியலைசேஷன் பார்ப்போம் கண்டிஷன் பார்ப்போம் ஒன் செட் ஆஃப் லூப் எக்ஸிக்யூட் ஆனோடனே திரும்ப மேல ஃபார்க்கு கண்ட்ரோல் போகும்போது இந்த இனிஷியலைசேஷனை கம்ப்ளீட்டா ஒமிட் பண்ணிட்டு இந்த இன்கிரிமெண்ட்டோ டிக்ரிமெண்ட்டோ நம்ம என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்றோமோ தேர்ட்ல என்ன யூஸ் பண்ணிருக்கோமோ அதுவும் இதுவும் தான் என்ன பண்ணும் மாத்தி மாத்தி செக் பண்ணும் இதை நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஓகே இப்போ நமக்கு அவுட்புட் கரெக்டாக தான் செக் பண்ணுவோமா நான் சேவ் பண்ணிட்டேன் அகைன் கம்பைல் பண்ணி பார்க்குறேன் ஓகே நான் ரன் பண்ணா எனக்கு என்ன வரணும் 1ல இருந்து 10 வரைக்கும் கீழே கீழே பிரிண்ட் ஆகணும் செக் பண்ணி பார்ப்போமா ஓகே இந்த பிரிண்ட் ஆயிடுச்சா 1ல இருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 எல்லாமே எனக்கு நமக்கு கீழே கீழே பிரிண்ட் ஆயிடுச்சு ஸோ இப்படிதான் ஃபாலோ ஒர்க் ஆகுது ஸோ நான் என்ன சொன்னேன் இந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் ரெண்டு விதமா எழுதலாம்னு சொன்னேன் என்ன சொன்னேன் i ஈக்குவல் டு i பிளஸ் 1ன்னு எழுதலாம் அப்படி இல்லைன்னா i பிளஸ் பிளஸ் இப்படின்னு எழுதலாம் ஓகே இதை நம்ம இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ல படிச்சிருப்போம் அதே மாதிரி நான் டிக்ரிமெண்ட் யூஸ் பண்ணேன்னா என்ன பண்ணுவேன் i ஈக்குவல் டு i மைனஸ் 1 எழுதுவேன் கரெக்டா ஸோ இதுக்கு பதிலாக நான் i மைனஸ் மைனஸும் எழுதலாம் டிக்ரிமெண்டா இருந்தா ஓகே ஸோ இது ரெண்டுமே சேம் தான் நம்ம மாத்தி பார்ப்போமா i ஈக்குவல் டு i பிளஸ் 1ன்றத நான் என்ன பண்றேன் i பிளஸ் பிளஸ்ன்னு எழுதுறேன் ஓகே ஸோ நான் ரெண்டுமே சேம் மீனிங் சொன்னேன் கரெக்டா ஸோ i பிளஸ் பிளஸ் ஏதாவது ஒரு வேரியபிள் பிளஸ் பிளஸ் போட்டாலே அது கூட ஆட்டோமேட்டிக்கா ஒன்று ஆட் ஆகும் ஒவ்வொரு டைமும் ஓகே ஸோ இதுதான் லாஜிக் இப்போ நான் கம்பைல் பண்ணி பார்த்துருமா கம்பைல் பண்றேன் ஓகே ஆகுது இது கரெக்டா இருந்தா என்னோட அவுட்புட் அதே மாதிரி வரும் 1ல இருந்து 10 வரைக்கும் வரணும் கரெக்டா நம்ம ரன் பண்ணி பார்ப்போமா இப்போ நான் ரன் பண்றேன் அதே மாதிரி சேமா தான் வருது 1ல இருந்து 10 வரைக்கும் வருது ஓகே ஸோ இதுதான் நம்ம ஃபார் லூப்ல பாக்குற இது அதாவது ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகுது அந்த லூப்பிங் அப்படின்னு பாக்குறது ஸோ அடுத்ததான் நெஸ்டிங் ஆஃப் ஃபார் லூப்ஸ் பார்க்க போறோம் ஸோ நெஸ்டிங் ஆஃப் லூப்ஸ்ல ஜென்ரலாவே நம்ம ஃபார் லூப் தான் நெஸ்டிங் பண்ணுவோம் ஓகே ஸோ அதனால நீங்க பெருசா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட வேணாம் எக்ஸாம்பிள் நெஸ்டிங் ஆஃப் லூப்ஸ் கேட்கிறப்போ நீங்க ஃபார் லூப்பை நெஸ்ட் பண்ணி எழுதினாலே போதும் ஓகே ஸோ நான் நெஸ்டிங் சொல்லும் போதே தெரியுது ஒரு ஃபார் ஸ்டேட்மெண்ட்குள்ள இன்னொரு ஃபார் ஸ்டேட்மெண்ட் அதாவது ஒரு ஃபார் லூப்குள்ள இன்னொரு ஃபார் லூப் யூஸ் பண்றதா நெஸ்டிங் ஆஃப் ஃபார் லூப்ஸ் ஓகே ஸோ இந்த சின்டெக்ஸை பாருங்களேன் உங்களுக்கு புரியும் அதாவது என்ன இருக்கு நான் சொன்ன மாதிரி அதே சின்டெக்ஸ் தான் ஒரு ஃபார் லூப் இது ஃபுல்லா ஒரு ஃபார் லூப் ஃபார் இனிஷியலைசேஷன் செமிகோலன் டெஸ்ட் கண்டிஷன் செமிகோலன் இன்கிரிமெண்ட் என்ன இருக்கு இந்த இது யூஸ் பண்ணி இது ஒரு பாடி இருக்கு ஆனா என்ன நடக்குது இந்த பாடிக்குள்ள இன்னொரு ஃபார் லூப் இருக்கு ஓகே இன்னொரு ஃபார் லூப் என்ன ஆகுது அதே மாதிரி இனிஷியலைசேஷன் டெஸ்ட் கண்டிஷன் இன்கிரிமெண்ட் அடுத்து பாடி ஆஃப் த இன்னர் லூப் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ள ஒரு பாடி இருக்கு அதாவது ஒரு ஃபார் லூப்குள்ள இன்னொரு ஃபார் லூப் நம்ம யூஸ் பண்றதா நெஸ்டிங் ஆஃப் ஃபார் லூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் ஓகே ஸோ இந்த ஃபார் லூப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் டேரக்டா நான் சின்டெக்ஸ் வச்சு பார்த்தா புரியாது ஓகே ஸோ இப்போ நான் என்ன யூஸ் பண்ண போறேன் நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா நான் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ண போறேன் ஓகே மல்டிப்ளிகேஷன் பண்ணி பார்க்க போறேன் நான் என்ன சொன்னேன் ரெண்டு ஃபார் லூப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்
ஓகே. ஸோ 2 ஃபார் லூப், அதாவது ஃபார் லூப்குள்ள ஃபார் லூப் அப்படின்னு சொன்னேன். ஓகே. ஸோ இதில் நம்ம மாடிஃபை பண்ணலாமா? நான் மாடிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு அவுட்புட் வரும். நான் அவுட்புட்டை வச்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்பதான் புரியும். ஓகே. இப்போ நான் 2 ஃபார் லூப் யூஸ் பண்றதுனால எனக்கு 2 டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் தேவை. ஓகே, 2 போட்டேன். ஓகே. ஸோ உங்களுக்கு புரியுதுக்காக நான் சிம்பிளான வேலையை எடுத்துக்கிறேன், 3 வரைக்கும் எடுத்துக்கிறேன் போதும். ஓகே. ஸோ இதுதான் நம்ம பார்த்த ஃபார் லூப், அதாவது இன்ட் ஒரு வேரியபிள் இதை அசைன் பண்றோம். இந்த மாதிரி இது வந்து பாடி ஆஃப் த ஃபார் லூப். கரெக்டா? சோ இப்போ நம்ம ஜெனரலி என்ன பண்றோம் அப்படின்னா, நெஸ்டிங் ஆஃப் ஃபார் லூப்ஸ்ல இங்க இன்னொரு ஃபார் லூப் யூஸ் பண்றோம். ஓகே. நான் என்ன பண்றேன், இதை அப்படியே காப்பி பண்ணி இங்க போட்டுட்டு இந்த ஐக்கு பதிலாக என்ன பண்றேன், நம்மளோட ஜேன்ற வேரியபிளை யூஸ் பண்றேன். ஏன்னா நெஸ்டிங் ஆஃப் ஃபார் லூப்ஸ்ல நம்ம 2 வேரியபிள் யூஸ் பண்றோம், ஐ ஜேன் 2 யூஸ் பண்ணிட்டு இதுக்கு என்ன பண்றேன், ஒரு கர்சரை ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்றேன். இப்போ இது கிளியரா பாருங்க என்ன நடக்குது. இந்த ஃபார் லூப்போட பாடி இது, இந்த ஃபார் லூப்போட பாடிக்குள்ள என்ன இருக்கு, இன்னொரு ஃபார் லூப் இருக்கு. இந்த ஃபார் லூப்ல நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் நான் பிரிண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், என்ன நான் பண்ண வரேன் அப்படின்னு பார்த்தேன்னா, நான் மல்டிப்ளிகேஷன் பண்ண போறேன். அதாவது ஐ அண்ட் ஜே இதோட வேல்யூவை நான் மல்டிப்ளை பண்ண போறேன். ஓகே, இதுதான் என்னோட லாஜிக். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் வந்து நான் நோட் பண்ணியிருக்க கோடை நான் எழுதிக்கிறேன், எழுதிட்டு உங்களுக்கு சொல்ல வரேன், அப்பதான் புரியும் என்ன ரெக்குவயர்மெண்ட், நான் என்ன பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்றது. ஓகே. ஸோ நான் ஸ்லாஷனுக்கு பதிலாக ஸ்லாஷ் ஜே இங்கே யூஸ் பண்றேன், அதுவும் எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஓகே. ஸோ நான் என்ன பண்றேன், மல்டிப்ளிகேஷன் பண்ண போறேன், ஐயையும் ஜேயையும் மல்டிப்ளை பண்ண போறேன். ஓகே. ஸோ இதை போட்டேன். ஸோ இந்த அவுட்டர் லேயர்ல இங்க ஒரு பிரிண்ட் ஆஃப் போட்டு ஸ்லாஷ் என்ன போட்டுறேன், அப்பதான் கீழே கீழே பிரிண்ட் ஆகுன்றனால. ஓகே, ஸ்லாஷ் என் போட்டேன்னா செமிகோலன் ரன் பண்றேன். நான் எழுதின கோடு கரெக்டான ஒருக்க செக் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ நான் அவுட்புட் ஒருக்க பார்த்துக்கிறேன் கரெக்டா வருதா அப்படின்னு சொல்லிட்டு. வருது. ஓகே, 1 2 3 2 4 6 3 6 9 வந்துருச்சு. ஓகே. ஸோ இந்த அவுட்புட்டை இங்கே நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, 1 2 3 2 4 6 3 6 9. ஓகே, நான் நோட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அவுட்புட் எங்க எழுதிக்கலாமா, ஸ்பேஸ் விட்டு 1 2 3 2 4 6 3 6 9 போட்டேனா. ஓகே, இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லு. என்ன பண்றேன், நான் மல்டிப்ளிகேஷன் பண்றேன். என்ன பண்ணிருக்கேன், இது நல்லா பாருங்க, இங்க என்ன நடக்குது, இங்க 1 டேபிளால மல்டிப்ளை ஆயிருக்கு. 1:1 2:1 3:1. கீழே என்ன இருக்கு, 2 டேபிளால மல்டிப்ளை ஆயிருக்கு. 1:2 2:4 3 into 2 6. ஓகே. இங்க என்ன இருக்கு, அடுத்து 3 டேபிள் மல்டிப்ளை ஆயிருக்கு. 3:1 3 3:2 6 3:3 9. கரெக்டா? சோ நான் வந்து இந்த கண்டிஷன்ல இதுதான் 3 போட்டிருக்கனால எனக்கு 3 டைம்ஸ் வந்திருக்கு. ஓகே. இப்போ இங்க என்ன நடக்குது நான் சொல்லவா. இங்க நல்லா பாருங்க, நான் ஏன் கம்மியான நம்பர் போட்டிருக்கேன்னா உங்களுக்கு லைக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு 3யோட ஸ்டாப் பண்ணிட்டேன். நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது தெரியும். ஓகே. இப்போ என்னோட ரெக்குவயர்மெண்ட் இதுதான், இந்த அவுட்புட் வரணும், இந்த அவுட்புட்க்கு இந்த கோடு எழுதியிருக்கேன். ஸோ ஜென்ரலி இந்த மாதிரி நம்ம மல்டிபிகேஷன், அதாவது 2 டிஃப்ரெண்ட் நம்பர் வச்சு நம்ம மல்டிபிகேஷன் பண்றோம், டேபிள்ஸ் எழுதுறோம், இல்ல நான் வந்து ஒரு ஸ்டார் பேட்டர்ன் பண்ண போறேன், அந்த மாதிரி சமயத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த நெஸ்டட் ஃபார் லூப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது சம்திங் இந்த பொசிஷன்ல வரணும் அப்படின்னு யூஸ் பண்றப்ப நம்ம நெஸ்டட் ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மல்டிபிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம், இன்சியலைசேஷன் பண்ணிருக்கோம். ஐஜேன்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் போட்டு இன்சியலைஸ் பண்ணிட்டு, அதே மாதிரிதான் இந்த இடத்துல என்ன இருக்கு, இப்ப ஃபர்ஸ்ட் ஐ ஈக்குவல் டு என்னன்னு இருக்கு, வேல்யூ 1 இருக்கு. ஸோ நமக்கு என்ன ஆகும், கண்டிஷன் செக் பண்ணும். 1 less than equal to 3 என்ன ஆச்சு, ட்ரூ ஆயிடுச்சா. ட்ரூ ஆனவுடனே என்ன ஆகுது, உள்ள பாடிக்குள்ள போகுது, பாடிக்குள்ள இன்னொரு ஃபார் லூப் இருக்கு. கரெக்டா? சோ இங்க என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் டைம் எப்பவுமே இதுதான் ரன் ஆகும். கரெக்டா? சோ ஜே இஸ் ஈக்குவல் டு 1 ஆயிடுச்சு. ஓகே, ஜே ஈக்குவல் டு 1 ஆயிட்டு அகைன் கண்டிஷன் செக் பண்ணுது. என்ன ஆகுது, ஜே லெஸ் தேன் ஈக்குவல் டு 3, 1 less than equal to 3 பாக்குது. ஓகே, ட்ரூ ஆயிடுச்சா. இப்போ இங்கே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, இங்கே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, உள்ள போயிடுச்சு. உள்ள போயிட்டு இதோட அவுட்புட் என்னது, I into J காட்டுது. ஓகே, சோ ஐயோட வேல்யூ என்னது 1, J ஓட வேல்யூ என்னது 1. அப்போ என்னது 1 into 1 என்னது 1 into 1, அதோட அவுட்புட் என்ன ஆகுது 1 into 1, சாரி 1 into 1 அவுட்புட் என்ன ஆகுது 1. கரெக்டா? சோ இந்த 1ன்ற அவுட்புட் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகுது. ஓகே, நான் எடிட் பண்றேன், உங்களுக்கு அப்பதான் புரியும். பிரிண்ட் ஆயிட்டு நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், ஸ்லாஷ் டி யூஸ் பண்ணிருக்கேன். கரெக்டா? சோ ஸ்லாஷ் டி யூஸ் பண்ண என்ன ஆகும், ரன் ஆனோன்னு ஒரு ஸ்பேஸ் விடும்.
இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஸ்லாஷ் என்ன கீழே போகும்னு பார்த்தோம், ஸ்லாஷ் டீனா சைட்ல போகும். ஓகே, அதான் நான் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஒரு ஸ்பேஸ் விடும், ஒரு டேப் ஸ்பேஸ் விட்டுருச்சா, விட்டுட்டு இப்போ என்ன ஆகிரும், நெக்ஸ்ட் வந்து இங்க போகாது. கரெக்டா? ஸோ நான் என்ன சொன்னேன், நெஸ்டட் ஃபார் லுக்குள்ள ஃபார் லுக்னு சொன்னோம். ஸோ அன்லெஸ் ஆர் அன்டில் இந்த உள்ள இருக்க ஃபார் லுக் கண்டிஷன் ஃபெயில் ஆகுற வரைக்கும் வெளியே இருக்க ஃபார் லுக்கு கண்ட்ரோல் போகவே போகாது. நல்லா புரிஞ்சுக்கணும். வெளியே இருக்க ஃபார் லுப்ல சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு உள்ள இன்னொரு ஃபார் லுப் இருந்துச்சு அப்படின்னா உள்ள இருக்க ஃபார் லுப் கண்டிஷன் ஃபெயில் ஆகுற வரைக்கும் கண்ட்ரோல் வெளியே இருக்க ஃபார் லுப்க்கு போகவே போகாது. அதாவது இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுற வரைக்கும் ஐயோட வேல்யூ நோ மேட்டர் வாட் ஒன்னா தான் இருக்கும். இது ஃபெயில் ஆன பிறகுதான் திரும்ப இங்க போய் இன்கிரிமெண்ட் ஆப்ரேட்டர்ல செக் பண்ணும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, சோ இப்போ என்ன நடக்குது, இது பிரிண்ட் ஆயிடுச்சு, ஒரு ஸ்பேஸ் வந்துருச்சு. கண்ட்ரோல் என்ன பண்ணும், செகண்ட் அட்டம்ப்ட்ல இன்சியலைசேஷன் போகாது, இன்கிரிமெண்ட் போகும்னு சொன்னேன். அப்ப என்ன ஆகுது, ஜே பிளஸ் பிளஸ் ஜே கூட ஜே பிளஸ் ஒன்னா என்ன ஆகுது, 1+1 2 ஆயிடுச்சு. ஆனா ஐயோட வேல்யூ என்ன இருக்கும், அப்படியே தான் இருக்கும். இப்ப செக் பண்ணுது 2 less than equal to 3 செக் பண்ணுது. 2 less than equal to 3 ட்ரூவா, அப்ப அகைன் உள்ள போயிட்டு ஐ இன்டூ ஜே பாக்குது. ஐயோட வேல்யூ 1 தான், மாறவே இல்லை. கரெக்டா? ஏன்னா கண்ட்ரோல் இன்னும் உள்ளதா இருக்கு. ஆனா ஜேவோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு, 2 ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆகுது, 1 into 2 என்ன ஆகுது, 2ன்னு வருது. சோ இங்க என்ன ஆகுது, 2 பிரிண்ட் ஆகுது. பிரிண்ட் ஆயிட்டு அகைன் ஒரு ஸ்பேஸ் விடுது. ஓகே, இப்போ அகைன் கண்ட்ரோல் எங்க போகுது, அகைன் இங்க தான் போகுது. இப்ப ஜேவோட விலை என்ன ஆயிடுச்சு, +1 ஆயிட்டு 3 ஆயிடுச்சு. இப்ப செக் பண்ணுது 3 less than equal to 3 ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கு, அதனால ட்ரூவா. இப்ப உள்ள வந்து ஐயோட வேல்யூ 1 தான் இருக்கு, ஜேவோட வேல்யூ வந்து 3 ஆயிருக்கு. சோ 1:3 என்னது 3. அடுத்து என்ன ஆகுது, இங்க 3 பிரிண்ட் ஆகுது. 3 பிரிண்ட் ஆயிட்டு இப்ப போய் அகைன் என்ன பண்ணுது, இங்க போய் இன்கிரிமெண்ட் ஆப்ரேட் பண்ணுது. ஜேவோட வேல்யூ இப்ப 4 ஆயிடுச்சு. 4 ஆனா என்ன நடக்குது, 4 less than equal to 3 என்ன ஆயிடுச்சு, ஃபால்ஸ் ஆயிடுச்சா. ஃபால்ஸ் ஆன உடனே என்ன ஆகுது, இந்த ஃபால் போட்டு வெளியே வந்துருச்சு. ஓகே, சோ ஃபெயில் ஆனா ஃபால் போட்டு வெளியே வந்துருன்னு சொன்னேன். ஓகே, வெளியே வந்தா டைரக்டா இங்க போகணும். ஏன் இங்க போகுதுன்னா இந்த பாடிக்குள்ள ஒரு கண்டிஷன் இருக்கு, 2 இருக்கு. ஓகே, சோ இது எல்லாமே பாடிக்குள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ். இது ஃபெயில் ஆன உடனே கீழே இருக்க ஒன்று எக்ஸிக்யூட் ஆகும்ல, இது என்னது ஸ்லாஷ் n. அப்ப இங்க இருக்க கர்சர் இங்க போயிருச்சு. இங்க போயிட்டு இப்ப இது எக்ஸிக்யூட் ஆயிடுச்சா, டைரக்டா இப்பதான் ஃபார் போட கண்ட்ரோல் என்ன போகுது, இந்த இன்கிரிமெண்ட் ஆப்ரேட்டர் போகுது. நல்லா பாத்துக்கோங்க, உள்ள இருக்க எல்லாமே எக்ஸிக்யூட் ஆன பிறகு தான் அடுத்து போகும். ஆனா உள்ள ஒரு ஃபார் லூப் இருக்கனால இந்த ஃபார் லூப் ஃபால்ஸ் ஆகுற வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருந்துச்சு. ஒன்ஸ் ஃபால்ஸ் ஆன உடனே கீழே இருக்க ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிட்டு, அதாவது ஸ்லாஷன் போட்டனால கீழே போயிட்டு அகைன் கண்ட்ரோல் என்ன ஆயிடுச்சு, செகண்ட் ஸ்டெப்னால டைரக்டா இந்த இன்கிரிமெண்ட் ஆப்ரேட்டர் போயிடுச்சு. இப்போ இந்த இன்கிரிமெண்ட் ஆப்ரேட்டர் என்ன நடக்குது, i = 1ன்றது என்ன ஆகுது, 1+1 2 ஆகுது. இப்போ என்ன இருக்கு, செக் பண்ணுது கண்டிஷன். இப்போ நல்லா பாருங்க, கண்டிஷன் செக் பண்ணுது 2 less than equal to 3 ட்ரூவா. ட்ரூ ஆன உடனே அகைன் இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட் குள்ள வருது. ஃபார் ஸ்டேட்மெண்ட்ல நீங்க நல்லா கவனிக்கணும், நான் வந்து இந்த லூப் விட்டு வெளியே வந்தாலே இந்த லூப்போட வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே, சோ செகண்ட் டைம் நான் வெளியே இருக்க லூப்ல எக்ஸிக்யூட் ஆயிட்டு அது ட்ரூ ஆகி அகைன் லூப்ல வரும்போது அகைன் ஜே இஸ் ஈக்குவல் டு 4 இருக்காது, ஜே இஸ் ஈக்குவல் டு 1 தான் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். இந்த ஒரு ஐட்ரேஷன் முடிஞ்சிச்சுன்னா இதோட வேல்யூ எல்லாமே முடிஞ்சிச்சு, அதோட எண்ட் ஆயிருச்சு. ஓகே, சோ செகண்ட் ஐட்ரேஷன் வரும்போது ஃபர்ஸ்ட்ல இருந்து அகைன் ஜே இஸ் ஈக்குவல் டு 1 தான் ஆகும். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன இருக்கு, இதுல i = 2 இருக்கு, j = 1 தான் இருக்கு. ஓகே, இப்போ என்ன ஆகுது, ஐயோட வேல்யூ 2ன்னு ஃபிக்ஸ் ஆயிட்டு ஜேவோட வேல்யூ 1ன்னு ஃபிக்ஸ் ஆனனால 2 into 1 என்ன ஆகுது, இங்க 2ன்னு பிரிண்ட் ஆகுது. கண்டிஷனை பார்த்துக்கிடுவோம், 1 less than equal to 3 ட்ரூ. அதனால 2 into 1 2ன்னு பிரிண்ட் ஆயிட்டு அகைன் ஸ்பேஸ் விடுது. ஸ்பேஸ் விட்டுட்டு இப்போ அகைன் என்ன பண்ணுது, இங்கே தான் போகும். இப்போ 1+1 என்ன ஆயிடுச்சு, 2 ஆயிடுச்சா. அகைன் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ என்ன ஆகுது, இது 2 ஆயிடுச்சு. ஸோ 2 into 2 என்ன ஆகுது, 4 ஆகுது. ஸோ 4 அகைன் ஸ்பேஸ் விடுது, அகைன் இங்கே தான் போகுது. அகைன் J3 ஆகுது. அகைன் என்ன ஆகுது, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு இப்போ என்ன ஆகுது, 2 into 3 ஆகுது. 2 into 3 என்ன ஆயிடுச்சு, 6 ஆயிடுச்சு. அகைன் இங்க 6 பிரிண்ட் ஆகுது. அதே மாதிரி திரும்ப கண்ட்ரோல் இங்க போயிட்டு J வந்து என்ன ஆகுது, 4 ஆகுது. இங்க கண்டிஷன் ஃபெயில் ஆனதுனால கீழே வந்து இந்த ஸ்லாஷ் எக்ஸிக்யூட் ஆகுது. அதாவது இந்த ஃபால் போட்டு வெளியே வந்துருச்சு. வெளியே வந்து இந்த ஸ்லாஷ் எக்ஸிக்யூட் ஆயிட்டு இங்க ஒரு கர்சர் வருது. வந்துட்டு கண்ட்ரோல் என்ன ஆகுது, அகைன் கோஸ் டு திஸ் அவுட்டர் ஃபார் லூப்ல உள்ள இன்கிரிமெண்ட் ஆப்ரேட்டர் போகுது. இப்போ ஐயோட வேல்யூ என்ன இருந்துச்சு, ஆல்ரெடி 2 இருந்துச்சா. இப்போ 2+1 3 ஆயிடுச்சு. கண்டிஷன் செக் பண்ணுது, 3 less than equal to 3 ட்ரூ. இப்போ பாஸ் ஆனனால அகைன் உள்ள இருக்க ஃபார் லூப் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு புரியலன்னா நீங்க பாஸ் பண்ணி ஜஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பா ரீவைண்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும் கண்ட்ரோல் எப்படி போகுதுன்னு. ஓகே, சோ ஒவ்வொரு தடவையும் இந்த கண்டிஷன் வந்து இந்த இது வந்து இன்கிரிமெண்ட் ஆனவுடனே இது ஃபர்ஸ்ட்ல இருந்து தான்
ரன் ஆகுது until it gets false. ஓகே, புரிஞ்சுக்கணும். இப்போ அகைன் ஜே ஈக்குவல் டு 1 ஆகுது. இங்க என்ன ஆயிடுச்சு, ஐயோட வேல்யூ 3 ஆயிடுச்சு, ஜேயோட வேல்யூ 1 ஆயிடுச்சு. ஸோ ஜே லெஸ் தேன் ஈக்குவல் டு 3 பாஸ் ஆயிடுச்சு. ஐ இன்டூ ஜே 3 இன்டூ 1 3 ஆயிடுச்சு. இங்க 3 பிரிண்ட் ஆகுது. ஸ்பேஸ் விட்டுட்டு கண்ட்ரோல் என்ன போகுது, செகண்ட் ஸ்டெப்ல இங்கே தான் போகும். ஜேவோட வேல்யூ 2 ஆகுது. 2 less than equal to 3 பாஸ் ஆகுது. இப்போ என்ன ஆகுது, 3 into 2 என்ன ஆகுது, அவுட்புட்ல 6 ஆகுது. ஸோ 6 பிரிண்ட் பண்ணிட்டோம். அகைன் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அகைன் இங்க போகுது. ஜேவோட வேல்யூ +1 3 ஆகுது. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனனால 3 into 3 என்ன ஆகுது, 9 ஆகுது. இங்க 9 பிரிண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இங்க போனோடனே ஜேயோட வேல்யூ 4 ஆனவுடனே என்ன ஆயிடுச்சு, இங்க ஃபெயில் ஆயிடுச்சு. இங்க வருது, கர்சரை இங்க கொண்டு வந்துருச்சு. ஆனா இங்க ஒரு பிரச்சனை, இங்கேயும் i = 3 ஆல்ரெடி இருக்கனால இன்க்ரிமெண்ட் பண்றதுனால அவுட்டர் ஃபார் லூப்ல 4 ஆயிடுச்சு, இங்கேயும் ஃபெயில் ஆயிடுச்சு. அதனால இதை பெருசா எடுத்துக்கிடாம ஒமிட் பண்ணிட்டு அப்படியே நின்னுக்குறது. இதுதான் லாஜிக். புரியுதா? இப்போ என்ன ஆயிடுச்சு, நமக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து 1 டேபிள், செகண்ட்ல 2 டேபிள், தேர்ட்ல 3 டேபிள் வந்துருச்சு. ஓகே, ஸோ இதுதான் லாஜிக். 2 ஃபாலோஅப் இருக்கும்போது அவுட்டர் ஃபாலோஅப் 1 டைம் எக்ஸிக்யூட் ஆயிட்டு அந்த இது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா உள்ள போயிட்டு உள்ள இருக்க ஃபார் லூப் இப்போ ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஒன்ஸ் ஃபால்ஸ் ஆன உடனே தான் இந்த கண்ட்ரோல் அகைன் வெளியே இருக்க ஃபாலோக்கு வந்து இன்க்ரிமெண்ட் நடக்கும். ஓகே, ஸோ நல்லா யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபாலோப் வெளியே இருக்க ஃபாலோப் 1 டைம் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு உள்ள போயிடுச்சுன்னா உள்ள இருக்க ஃபாலோப் ஃபெயில் ஆகிற வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். அது ஃபெயில் ஆன பிறகு தான் வெளியே இருக்க ஃபாலோப்ல அடுத்த ஸ்டெப் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் நடக்கும். உங்களுக்கு இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம இதே நல்லா யோசிப்போம். இந்த i = 3 அப்படின்றத இருங்க, நான் அதெல்லாம் டெலிட் பண்ணிக்கிறேன், நம்ம கன்ஃபியூஸ் ஆயிரும். i = 3ன்றத நான் என்ன பண்ணிக்கிறேன், i <= 10ன்னு மாத்திக்கிறேன். அப்ப எனக்கு ஒரு டேபிள் வந்து கம்ப்ளீட்டா 10 வரைக்கும் வரும். கரெக்டா? ரெண்டையுமே 10ன்னு மாத்திக்கிறேன். இப்போ நீங்க இந்த ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஃபாலோஅப் அதாவது நெஸ்டட் ஃபாலோஅப் முக்கியமா நீங்க படிக்கும்போது நீங்க ஜஸ்ட் இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ட்ரை பண்ணாங்க. கண்டிப்பா நமக்கு வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ரொம்ப கஷ்டமாவே இருக்கும். ஈவன் எனக்கு ஆஃப்டர் மெனி லாங் இயர்ஸ் சம்டைம்ஸ் இந்த நெஸ்டட் ஃபாலோ பார்க்கும்போது எனக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஃபைண்ட் பண்ண ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஓகே, ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறனால நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு கோடை எழுதிட்டு ஒரு நோட் எடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு லைனா அவுட்புட் எழுதிட்டே இருங்க. அதாவது எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நோட்ல எழுதிட்டே இருங்க. ஒவ்வொரு லூப்புக்கும் ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் இந்த மாதிரி உள்ள வந்துருச்சா, ஐயோட வேல்யூ என்ன, ஜேயோட வேல்யூ என்ன, அவுட்புட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கமெண்ட்ல காட்டின மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பா கீழே எழுதிட்டே இருங்க. எழுதிட்டே இருக்கும் போது தான் நீங்க 1 டைம் 2 டைம் எழுதும் போது தான் உங்களுக்கு இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் கிளியரா. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், 1ல இருந்து 10 வரைக்கும் வச்சிருக்கேன். அப்ப என்ன ஆகும், 10 வரைக்கும் 1 டேபிள், 10 வரைக்கும் 2 டேபிள், 10 வரைக்கும் 3 டேபிள் அந்த மாதிரி வரணும். கரெக்டா? சரி, நான் கம்பைல் பண்ணி பார்க்கவா? கம்பைல் பண்ணிட்டு நான் ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ எனக்கு அவுட்புட்ல என்ன வரும், வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்க, உங்களுக்கு அவுட்புட் பாருங்க, புரியுதா? ஸோ அவுட்புட்ல என்ன நடக்குது, ஃபர்ஸ்ட் வந்து 1 டேபிள் 10 வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு, செகண்ட் 2 டேபிள், 3 டேபிள், 4 டேபிள், 5 டேபிள், 6 7 8 9 10 டேபிள் வரைக்கும் என்ன ஆயிருக்கு, கண்டினியூஸா பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன் கண்டினியூஸா பிரிண்ட் ஆகுது, நான் என்ன பண்ணிருக்கேன், இங்க i 10 வரைக்கும் போட்டிருக்கேன், j 10 வரைக்கும் போட்டிருக்கேன். ஸோ என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் i = 1க்கு j ஃபுல்லா இன்க்ரிமெண்ட் ஆகி பிரிண்ட் ஆகிட்டே இருக்கு. அடுத்து கீழே போயிட்டு இது ஃபெயில் ஆன உடனே i = 2, இது ஃபுல்லாமே i, அதாவது இது எல்லாமே ஐயோட வேல்யூ 1, ஐயோட வேல்யூ 2, ஐயோட வேல்யூ 3, ஐயோட வேல்யூ 4. ஸோ இந்த மாதிரி ஒரு ரோக்கு ஒரு i பிரிண்ட் ஆகுது. ஜேன்றது என்னது, இந்த ஒவ்வொரு வேல்யூஸ்க்கு ஜேயோட வேல்யூ மாறுது. புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்படிதான் என்ன ஆகுது, நம்மளோட நெஸ்டட் ஃபார் லூப்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க. ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ப்ரோக்ராம் உங்களுக்கு புரியலனாலும் நீங்க எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணலாம். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறதுக்கும் ரெடியா இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கண்டிப்பா பண்ணுங்க. நம்மளோட வீடியோவை கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.